Praise for brothers and sisters in the name of Jesus Christ. இந்த நாள் தியானத்துக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கணும்னா, நம்ம whom we are, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், யார் சத்தத்தை கேட்டு என்ன ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட இந்த தியானத்தை நம்ம பார்ப்போம். இது ஏன் பார்க்கும்போது நம்ம சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி நம்மளோட கண்ணாடி நம்ம முகத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துங்கிற லைஃப் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு விரோதமான காரியம் நிறைய செய்து அவ்வப்போது தவறி நம்ம ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறோமா? ஏன் இன்வெஸ் நடக்குது நம்ம லைஃப்பில்? ஏன் நம்ம நல்ல ஒரு பைபிளில் வர மாதிரி கேரக்டர்ஸ் மாதிரி நம்ம ஏன் உண்மையாக இருக்க முடியுது? ஏசப்பா கிட்ட நம்ம அவரை போல இல்லை, அவருக்கு இதுதான் பிடிக்குது, இதுதான் செய்யணும் அப்படின்னு ஏன் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இதில் நான் எடுத்த ஒரு சின்ன காரியம் எந்த எடுத்துக்கணும்னா பயம். ஒரு பயம், தேவ பயத்தில் கொஞ்சம் கம்மியானாலே நம்ம தவற போகிறோம். எக்ஸாம்பிள் நம்ம பைபிளில் பார்க்கும்போது இந்த சாத்தான் அந்த பயத்தை வச்சு தான் நம்மளை அட்டாக் பண்ண பார்க்கலாம். நம்ம தான் அதுக்கு ஸ்கோப் தரோம். அது மட்டும் நம்ம சாத்தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சின்ன பயம், ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பிரயாசப்பட்டு நம்ம செய்கிறோம், அதில் ஒரு சின்ன பயம், அதை நம்ம இந்த விசுவாசம் கூட சொல்லுவோம். அந்த விசுவாசத்தில் அதில் நிறைய போகலாம். ஆனால் இந்த ஒரு பயத்தினால சாத்தான் நீ இதில் வீக்காக இருக்கியா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் அட்டாக் பண்ண பார்க்குறான். ஸோ நம்ம பைபிளில் பார்க்கும்போது நமக்கு நிறைய எல்லாத்துக்குமே இந்த ஒரு இவரை தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். யாரை பார்க்கும்போது யோபு. ஸோ யோபுக்கு தேவன் எல்லாத்துலையும் விதமாக ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. ஆனால் யோபை ஏன் சாத்தான் தொட்டான்? எப்படி சாத்தான் யோபை செலக்ட் பண்ணி யோபை டிஸ்டர்ப் பண்ண பார்த்தான்னு பார்க்கும்போது தேவன் என்னத்தான் அவருக்கு எல்லா வித ஆசீர்வாதம் கொடுத்துருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. என்ன பயன்னு பார்க்கும்போது அவர் பிள்ளைகளெல்லாம் ஏதோ ஒரு பாவம் செய்து எதனா தேவன் தண்டிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயத்தில் அவர் அந்த சின்ன ஒரு பயத்தில் அங்கே தான் சாத்தான் அவனை அட்டாக் பண்ண பிடிக்கிறான். தேவன்கிட்ட பர்மிஷன், நீ ஒரே ஒரு வாட்டி சும்மா அவர் இது வேலியை தூக்கிப்பார், நான் டிஸ்டர்ப் பண்ணி அவனை தூசிக்கிற மாதிரி நான் பண்ணுற மாதிரி சொல்லிருப்பார். ஸோ அங்கே அந்த சின்ன பயத்தினால தான் யோபுக்கு அந்த அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது. ஆனாலும் அது மத்தியிலும் அவர் தேவனை தூசிக்காமல் அவர் வாழ்க்கையை ஜெயிச்சார். ஸோ நம்ம யார் சத்தத்தை கேட்குறோம்? எந்த காரியம் செய்தாலும் ஏதோ ஒரு சின்னது நம்ம மனுஷன் ஞானத்தினால போகும்போது அந்த ஒரு பயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இனிமேல் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த நாளோட செய்தி. எதில் ஏன் நம்ம நம்மளோட ஞானத்தை வச்சு ஏன் அந்த சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம செய்ய போகிற அந்த காரியம் அது தேவனுக்கு சித்தமாக இருக்குதா அப்படின்னு யோசிச்சு எது செய்யறதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தேவனத்தில் நம்ம ஒப்புரை செய்து அப்போ இதை செய்யறது நல்லதா அப்படின்னு செய்யும்போது அவர் கிளாரிட்டியாக நம்மளுக்கு பிக்சர் போட்டு காய்ச்சிடும். ஸோ எரேமியா 29:11 நம்மளுக்கு அவர் தேவன் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு என்னென்னா அவர் நம்மளுக்கு எல்லா பிளானும் வைத்திருக்கிறாரு. இப்போது உங்களுக்கு என்ன பிளான், உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு ஆல்ரெடி பிளான் அந்த ஒரு பிளான் பிரகாரம் தான் நீ வாழ்க்கையும் அங்கே நீ உன்னோட ஞானத்தில் ஒரு ஸ்டெப் அப்படி போகும்போது தான் மீதி பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் போகிறதா இப்போ நான் என்ன பண்ணுறது தத்தளித்து நம்ம மடிஞ்சு போயிடும். நம்ம ஃபுல்லாக சாத்தான்கிட்ட மாட்டி பிடிச்சிக்க நம்மளே போயிடும். ஸோ அந்த மாதிரி காரியம் நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இதில் எரேமியாவில் தேவன் சொன்னபடி ஹி ஹாஸ் பிளான் ஃபார் எவ்ரி திங். அவர் கொடுக்குற அந்த பிளான் எல்லாமே நம்ம ப்ராஸ்பர் பண்ணுறதுக்கான ஞானம் தான், வழி தான். ஸோ அந்த ஞானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இனிமேல் வர நாட்களில் எது நம்ம செய்ய இது பண்ணாலும் தேவன் இடத்துல முதலாவது பெட்டிஷன் இதை நான் செய்ய போகிறோம், இது கரெக்டாக தவிர நான் எப்படி பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் நான் ஃபாலோ என்ன ஸ்டெப்ஸ் நான் போகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் நம்ம கண்டிப்பாக சாத்தானோட ட்ராப் நம்ம விழாதபடி தேவன் தாமே நம்மளை வழி நடத்துவாராங்க. ஆமாம்.